ஹாய். ஹாய். 3 மாசமா உங்களை பிடிச்சி போய் உங்க பின்னாடியே சுத்துறேன். இது வரைக்கும் ஒரு சின்ன லுக்கு கூட விடல. நேத்து திடீர்னு என்னை வந்து மீட் பண்ணலான்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஸ்வீட் சர்ப்ரைஸ். அப்படி சொல்றதை விட இன்னும் ஹெல்த்தியா சொல்லணும்னா நான் வந்து சந்தோஷத்துல ஷாக் ஆயிட்டேன். ரியலி எனக்கு என்ன பேசுனே தெரியலங்க. பேர் என்ன சொன்ன? சந்தோஷ். சந்தோஷ், நீ என்ன சின்சியரா லவ் பண்றியா? ஆமாங்க. சின்சியர்ன்றது கூட ஒரு சின்ன வேர்டு தான். நீங்க என்ன எனக்கு உயிருங்க. என்ன கண் கலங்காம உள்ளங்கையில ஒரு பூ போல வச்சு பொத்தி பொத்தி காப்பாத்துவியா? கண்டிப்பாங்க. ஏன் நீ என்ன அப்படி காப்பாத்தணும்? அது நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ் தாங்க. Well, you're superb. நீ என் மேல வச்சிருக்க லவ் நினைச்ச பெருமையா இருக்கு. ஆனாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நிஜமா தான் சொல்றேன். உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. ஏங்க? எனக்கு புருஷனா வரவன் எப்படி இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னு சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்காக அவ ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும். அத நீ எடுப்பியா? எடுப்புங்க. என்ன ரிஸ்க் எடுக்கணும் சொல்லுங்க. எனக்காக ஒரு கொலை செய்யணும். செய்வியா? ஓடியே போயிட்டான் டாக்டர். காதலிச்சவங்க கை நழுவி போயிட்டா ஆம்பளைங்க ஓடிடுவாங்க. ஆனா பொம்பளைங்க நொறுங்கி போயிடுவாங்க. இல்லையா டாக்டர்? நானும் அப்படிதான் நொறுங்கிட்டேன். ஆனா டாக்டர், நான் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவ இழந்ததுக்கு என் உயிரை கொடுத்தாவது அவனை நானு தண்டிக்காம விட மாட்டேன். எஸ் டாக்டர், நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. இனிமே நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கேட்டுக்கோ கேட்டுக்கோ, அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லு. சரியா? ஓகே டாக்டர், போயிட்டு வாமா. நான் கார்ல இருக்கேன், வந்து சேரு. மிஸ்டர் குமார், உங்க சிஸ்டருக்கு தான் காதலிச்சு ஏமாத்தப்பட்டுட்டோங்கிற ஃபீலிங் மனசுக்குள்ள விஷமா ஏறிடுச்சு. இத இப்படியே விட்டா ஒண்ணு இவ காதலிச்ச காதலனை தேடி பிடிச்சு குத்தி கொன்னுடுவான், இல்ல அவன் கண்ணெதிரிலேயே அதே கத்தியால இவளையே குத்திக்கிட்டு செத்துருவான். அந்த அளவுக்கு எமோஷனலா எஃபெக்ட் ஆயிருக்கா. சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான். இவளை காதலிச்சவனை கண்டுபிடிச்சு எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனோட சேர்த்து வை.
உன் பேரு நம்ம சொன்ன கீர்த்தி ஆண்டி. கீர்த்தியா? நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டேமா. ஒரு 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிருக்காரு. வரும்போது உனக்கு அந்த நம்பர் தருவார். நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரியா? ஆண்டி ஆ? என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ஓனர் வந்தா உடனே கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். சரி சொல்லு. 99 ஆ. 40 ஆ. 66 ஆ. 06 ஆ. 79. ஓகேம்மா, நான் நோட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரி. எப்போ நடந்தது உங்க 2 பேர் கல்யாணம்? இன்னையோட 48 நாள் ஆச்சு சார். எங்க நடந்தது? கோவால கோவால எங்க? மகாலட்சுமி கோயில் வச்சு தான் நடந்தது சார். கல்யாணத்துல நானும் வேணியும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோன்னு பாருங்க சார். அந்த போட்டோல அவளோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆமா, ஏன் எங்க கல்யாணம்? வேணி விருப்பப்பட்டதுனால தான் அங்க வச்சு தாலி கட்டினேன். மாலை மாத்தின கையோட அங்க பக்கத்துல இருந்த சர்ச்சில் மோதிரம் மாத்திக்கிட்டோம். அந்த போட்டோ தான் இது. இந்த போட்டோவை யார் எடுத்தது? யாரும் எடுக்கல சார். ஆட்டோமேட்டிக் கேமரா நாங்களே செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். டேய், என்னடா இது விளையாட்டு? கல்யாணம் முடிச்சு வாழ வந்திருக்கேன்டா. ஒட்ட மொத்தமா என் குடிய கெடுக்க நினைக்கிறியே? இல்ல வேணி, டோன்ட் கெட் எமோஷனல், ஓகே? என்ன குடிக்க அப்பட்டமா புடுங்கறான். அவனை பேச விட்டுட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு வயிறெல்லாம் எரியுதுங்க. இரு இப்படி எல்லாம் அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. அந்த போட்டோவை பார்த்தல? பார்த்தேன். நீதான அது? ஆனா நான் இல்ல. இந்த ஃப்ராட் ஏதோ சீட்டிங் பண்ணி எடுத்துட்டு வந்து என்னையும் குழப்பி உங்களையும் குழப்புறான். அவன் எப்படி குழப்பினாலும், அவனை எப்படி நியாயப்படுத்திக்க நினைச்சாலும், நாங்க யாரும் இந்த போட்டோவை நம்ப தயாரா இல்ல. நீ தைரியமா இரு. எங்க பாரு செபாஸ்டின், உனக்கு என்ன வேணும்? பணமா? என்ன சார் நீங்க? பணம் தான் வேணும்னா நான் எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும்? நீங்க வேற ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ரெடி பண்ணி வேணியோட அப்பா கிட்ட காட்டுவேன்னு மிரட்டினா நீங்க கொடுக்க மாட்டீங்களா என்ன? என்ன தம்பி, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி பிரச்சனை பண்ணணும்னு முடிவோடு தான் வந்திருக்கியா? அப்படிலாம் கிடையாது சார். எனக்கு உரிமையான பொருள் இங்க இருக்கு. அதை நான் எடுத்துட்டு போக வந்திருக்கேன். சரி, உன் பேச்சுப்படி வேணி உனக்கு உரிமையான பொருள்னு சொல்றேன். வேணிக்கும் நேத்திரனுக்கும் கல்யாண நிச்சயமான விஷயம் பேப்பர்ல முழு பக்கம் விளம்பரம் வந்திருக்குப்பா. அதை நீ பாத்தியா? பார்த்தேன் சார். அப்பவே வந்து விஷயத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருக்கலாமப்பா. அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற. கடைசி நிமிஷம் வரைக்கும் வேணி வீட்டை விட்டு வெளியே வந்துருவான் தான் நினைச்சேன். இப்படி பழசெல்லாம் மறந்து போயிருப்பான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல சார். எதிர்பார்க்கல. ஏசிபி சார். சார், ஒரு நிமிஷம் வெளில வரீங்களா?
Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.